என்னையும் பேச வைத்ததின் நோக்கம் நடந்து விட்டது. கமல் சார் வந்துட்டாரு. என்ன ஹீரோ வரைக்கும் வந்துட்டு இனிமே என்ன பண்றது அப்படின்னு தான் யோசிச்சு என்ன கூப்பிட்டுருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுக்கும் பொழுது சினிமா நிறைய யூஸ் ஆகுது. குறிப்பாக இயக்குனர் சிகரத்தின் படங்கள், சூப்பர் ஸ்டாரின் படங்கள், உலகநாயகனின் படங்கள், சூர்யாவின் படங்கள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல லேடிஸ் ஆடியன்ஸ் வரும்பொழுது அவர்களுக்காக படங்கள் ஜாஸ்தி இல்லை. அந்த ஒரு குறையை பூர்த்தி செய்திருக்கிறது மாலினி என்று கூறலாம். ஒரு சின்ன வேஷம் செஞ்சாலும் பவர்ஃபுல்லா ஒரு சீன், பவர்ஃபுல்லான ஒரு சீன். என்னுடைய ரியாக்ஷன் தான் சமூகத்தின் ரியாக்ஷன். மாலினிக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் நான் கொடுக்கும் ரியாக்ஷன் தான் நம் சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று அதை கொடுக்க கூடாது என்று எடுத்து சொல்கிறது இந்த படம். படமும் படத்தை சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் என் சக நடிகர்களும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிருக்கோம். இனி தமிழ் திரை உலகின் ரசிகர்களான நீங்கள் தான் செய்யணும். இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும். நாட் ஒன் மோர் அப்படின்னு ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க அந்த போர்டில். ராஜ்குமார், ஐ எம் சாரி. இந்த மாதிரி சம்பவத்துக்கு நாட் ஒன் மோர், பட் ராஜ்குமார் ஃபிலிம்ஸுக்கு வி வாண்ட் மெனி 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 மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ ஐ விஷ் யூ and Sri Priya all the very best and thank all of you for this lovely opportunity. God bless.